ஒரு நிமிஷம் எல்லாரும் ஆட் பண்ணிவிட்டு கிளாஸ் கண்டினியூ பண்ணிடலாம். ஓகே, 15 பேர் ஆட் ஆகிருக்கும். கிளாஸ் மூவ் இந்த மாதிரி, சாரி ஃபாரெக்ஸ் மூவ் எந்த மாதிரி போயிட்டுருக்கு? ஃபாரெக்ஸில் கோல்டில் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எத்தனை பேர்? ஓகே, நமக்கான மூவிங் போகலாம். இதை லாக் அவுட் பண்ணிட்டு வரேன். ஓகே, இன்றைக்கி நமக்கு மண்டே. ஸோ நமக்கு பேசிக் ரிவர்சல் மூவிங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு தான் கண்டினியூ பண்ணுவோம். எல்லாமே ஒரு ரிவர்சல் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி புல் பேக் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ், சாரி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஷேர் பண்ணலாமா? புல் பேக் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க ரிசல்ட் எந்த மாதிரி இருக்குன்னு ஷேர் பண்ணலாமா? அஜித் குமார் பிரதர். ஓகே, இப்போ ஒரு 10 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா அதில் உங்களோட ரேஞ்ச் எந்த மாதிரி இருக்கு? எத்தனை பர்சன்டேஜ் உங்களுக்கு பாசிட்டிவ்ல இருக்கு? 10 ட்ரேட் எடுக்கிறேன்னா 95-90% ப்ராஃபிட்டா தான் இருக்கு. சூப்பர் சூப்பர். இப்போ ஒரு நெகட்டிவ் வருது அப்படின்னாலும் எதனால நெகட்டிவ் ஆகுதுங்கிற விஷயத்த உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடியுதா? அதான் ப்ரோ, இப்போ நெகட்டிவ் ஆயிடுச்சுன்னா அது அந்த இது பிரேக் பண்ணி போயிடுது இல்ல ப்ரோ, ரிலேஷன்ல இருக்கு. ஓகே, அந்த இடம் மட்டும் தான் ப்ரோ ஆகுது. அதுவும் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் அந்த மாதிரி ஆகுது. ஓகே ப்ரோ, மற்றபடி கிளியரா இருக்கு இல்லையா பிரேக் அவுட்ஸ்? ஓகே ப்ரோ. வால்யூம் ட்ரேட் எந்த மாதிரி போயிட்டு இருக்கு? ஹோல்டிங் பொசிஷன்ல மூவ் பண்றது? வால்யூம் ட்ரேடுமே ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கு. அதுவுமே இல்லை, அதான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ரேஞ்சை விட்டு அப்புறம் தான் இது. ஓகே, லிக்விடிட்டி பிரேக் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஒரு லாஸ் கொடுத்துட்டு போற மாதிரி உங்களுக்கு ஃபீல். ஓகேவா, கரெக்டா? ஆமா ப்ரோ. புரியுது. ஓகே, அர்ஜுனன் மாதிரி பிரதர், உங்களுடைய ப்ராக்டிஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு? ப்ளஸ் லைவ்ல ட்ரேட் பண்ற மூவ் எந்த மாதிரி இருக்கு? ஓகே, ஒர்க்கில் இருக்கீங்கன்னா மைக் ஆன் பண்ண வேண்டாம், ப்ராப்ளம் இல்லை. நான் கேட்குறேன், நீங்கள் சேட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. சும்மா மைக் ஆன் பண்ணலை அப்படின்னாலே நான் வந்து மைண்ட் பண்ணிப்பேன். அருண் பிரதருடைய மூவிங் எப்படி போயிட்டு இருக்கு புல் பேக்கை பொறுத்த வரைக்கும்? நான் வந்து புல் பேக் ட்ரெண்ட் லைனும் எஃப்இஜி மட்டும் தான் பிரதர் எடுக்கிறேன். ஓகே, அந்த ஏரியால புல் பேக் வந்தா புல் பேக் எடுக்கிறேன் பிரதர். ஓகே, ஃபேர் வேல்யூ கேப் எந்த மாதிரி ரிசல்ட் இருக்கு? ஃபேர் வேல்யூ கேப் ப்ளஸ் இந்த புல் பேக்குக்கான அனலைஸ் சேர்த்து வச்சு எடுக்கும்போது அதுக்கான ரிசல்ட் எந்த மாதிரி இருக்கு? ரிசல்ட் நல்லா இருக்கு பிரதர், நல்லா இருக்கு. ஓகே, லைவ்ல பண்ணிட்டு இருக்கீங்களா? இப்போ கூட ஒரு குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் ட்ரெண்ட் லைன் வச்சு எஃப்இஜி. சூப்பர் பிரதர், சூப்பர். லைவ்ல கண்டினியூ பண்றீங்களா? இல்ல பிரதர், அது ஒரு 2002K பண்ணிருந்தேன், அது எமோஷனல்ல லாஸ் பண்ணிட்டேன். ஓகே. ஏன், எதனால எமோஷனல் மீன்ஸ் எதனால, என்ன ஆச்சு? ஃபர்ஸ்ட் இப்போ தான் 2K பண்ணிருக்கேன், அதனால எமோஷனல்ல டக்கு அமௌண்ட் போட்டேன். என்னோட மிஸ்டேக் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டெபாசிட்ங்கிறதுனாலயா? ஆமா பிரதர். ஓகே, ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய அமௌண்ட்டு நம்மளுடைய ப்ராப்பர் மைண்ட் செட் அங்கே மூவ் பண்ணால் தான் எண்ட் ஆஃப் த டே நம்மளால் ஏர்ன் பண்ணிட்டு வெளில வர முடியும். ஓகேவா, நான் எப்போவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், காமனாக எல்லாருக்குமே சொல்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் கற்றுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா வித்தின் ஒரு 1 மந்த்தில் உங்களுக்கு ட்ரேடிங்கில் ஒரு ப்ராஃபிட்டபிளுக்கான விஷயத்தை உங்களால் கற்றுக்க முடியும் கண்டிப்பாக. அதை நீங்கள் நெக்ஸ்ட் ப்ராசஸுக்கு கொண்டுட்டு வந்து அதுக்கு கரெக்டாக நீங்கள் ஒபே கொடுத்தா மட்டும்தான் உங்களால் எண்ட் ஆஃப் த டைம் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்டையும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டையும் மேனேஜ் பண்ணிட்டு வெளியில் வர முடியும் ஒரு ஏர்னிங்ஸோட. ஓகேவா? ஓகே, மற்றவங்க மதிவானன். ஓகே, மைக் ஆஃப் பண்ணிக்கலாமா? என்ன பிரதர், மதிவானன் என்ன சொல்றீங்க? எனக்கு சில நேரத்தில் லாஸ் வருது, அதான இதனாலதான் ஒரு கேண்டில் டவுன் வந்துட்டு திரும்ப மேல போடுது, ஒரு கேண்டில் ஆன்சர் மாறிடுது, அவ்வளவுதான். ஓகே பிரதர், ஓகே. இப்போ நீங்க ஒரு 10 ட்ரேட்ஸ் புல் பேக்ல எடுக்கிறீங்கன்னா ரிசல்ட் எந்த மாதிரி இருக்கு? ஒரு 7 ட்ரேட் ப்ராஃபிட் ஆயிருக்கு ப்ரோ. மத்தபடி ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த இதனாலதான் லாஸ்ட் ஒரு டைமிங் தான் மாறிடுது, டைமிங்னால. ஓகே, நம்ம 2 மினிட் எடுக்கிறோம், சம்டைம்ஸ் 1 மினிட்ல பிரேக் பண்ணிட்டு அடுத்து 1 மினிட்ல கண்டினியூ பண்ணிடுது, அந்த மாதிரி சொல்றீங்க, கரெக்டா? ஆமா. ஓகே, மற்றபடி எந்த ஸ்பேஸ்ல ஸ்பாட் பண்ணணும், எந்த ஸ்பேஸுக்கு ஆன்சர் கொடுக்குதுங்கிற விஷயத்துல உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை, அதுல ப்ராப்பரா இருக்கா? அதுல கரெக்டா இருக்கு ப்ரோ.
சூப்பர் பிரதர், சூப்பர். ஓகே, இதுல எனக்கு நெகட்டிவ் அதிகமா இருக்கு பிரதர். புல் பேக்கா இருக்கட்டும் பிளஸ் வால்யூமா இருக்கட்டும், எனக்கு இதுல நெகட்டிவ் ஃபீட்பேக் அதிகமா இருக்கு. எனக்கு நெகட்டிவ் தான் அதிகமா இருக்குன்னு சொல்றது எத்தனை பேர்? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? இஃப் மைக் ஆன் பண்ண முடியாட்டாலும் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? சொல்லுங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். இந்த இது எனக்கு ஃபுல்பேக்ல ஒர்க் அந்த இது எப்படி மார்க் பண்றது அதெல்லாம் அப்படி இருக்குன்னு தெரியல போகுது. நான் ஃபுல்பேக் எடுத்து வரல, கொஞ்சம் சொல்றீங்களா? ஓகே, நம்ம புல் பேக் கிளாஸ் வந்து நீங்க கண்டினியூ பண்ணல, கரெக்டா? ஆமா. ஓகே பிரதர், இன்னைக்கு ஒரு வீக் அது இருக்கும். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கே கேட்டுக்கிறேன். அதனால தான் நம்ம அந்த பேசிக் ரிவர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் இப்போ ஸ்டார்டிங் கேட்டுக்கிறேன். ஓகே, சோழன் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. என்ன பிரதர்? கேட்கல அகைன் சொல்லுங்க. ஃபுல் பேக் வந்து தனியா எடுக்கும்போது மட்டும் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு பிரதர். தனியா ஃபுல் பேக் மட்டும் எடுக்கும்போது. ஓகே புரியுது. நம்ம இன்னைக்கு அதை கிளியர் பண்ணிடுவோம். அதாவது அருண் பிரதரை பொறுத்த வரைக்கும் புல் பேக் பிளஸ் ஃபேர் வேல்யூ கேப் அனலைஸ் வச்சு எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்கு. பட் இப்போ எனக்கு எஃப்இஜி இல்ல, புல் பேக் மட்டுமே நான் டிரா பண்றேன்னு சொல்லும்போது எனக்கு அதுல சின்ன சின்ன டவுட்ஸ் இருக்கு உங்களுக்கு, கரெக்டா? ஆமா பிரதர். ஓகே. சோ ஃபுல் பேக் மட்டும் தனியா எடுத்துனா அது வந்து ரெஸ்பான்ஸ் வந்து சிலது வந்து 1 மினிட்ல ரெஸ்பான்ஸ் பண்ணிருது. ஓகே. சிலது வந்து 2 கேண்டில ரெஸ்பான்ஸ் பண்ணிருது. ஓகே. சிலக்குன்னு டச் ஆன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணிருது. அந்த வருஷம் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்குது ஃபுல் பேக்ல மட்டும். புரியுது. அது வந்து கிளியரா மட்டும் அனலைஸ் பண்ணணும்ன்றதால டன், கிளியர் பண்ணிடுவோம். ஓகே, சோழன் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. இதை மைக் ஆன் பண்ண முடியுமா இல்ல ஒர்க்ல இருக்கீங்களா? யாரோட மைக்கை ரொம்ப இறையுதுங்க, நான் மியூட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பேசுறவங்க மைக் ஆன் பண்ணலாமா? சோழன் பிரதர் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. ப்ரோ. சொல்லுங்க. ஃபுல் பேக் நான் வந்து ஃபுல் பேக் கிளாஸ் மட்டும் சரியா கவனிக்கல ப்ரோ. நீ எந்த ஃபுல் பேக்குமே நான் ஆக்சுவலா வந்து எஃபிஜி ஃபுல் பேக் வந்து நல்லா ஒர்க் ஆகுது. ஓகே. எஃபிஜி க்ளோஸ் ஆகும்ல. ஓகே. அது வந்து சில டைம்ல இதாகுது, நம்ம மத்தபடி அது ஓகே தான் அது. ஓகே. அப்புறம் இந்த 1 மினிட்ல சொன்னீங்கல்ல, 1 மினிட்ல விக்கில வச்சு எடுக்க சொன்னீங்கல்ல. ஆமா. 1 ஹவர் சார்ட்ல போயிட்டு. ஆமா. அதுவும் நல்லா ஒர்க் ஆகுது. வேற ட்ரெண்ட் லைன் எனக்கு சரியா இன்னும் புரியல ப்ரோ. ஓகே. என்னால ஒரு 2 வாரமா சரியா கிளாஸ்ல உட்காரல. ஏன்னா எனக்கு நான் ரீட்டைல்ல இருக்கிறதால இப்ப பிசினஸ் தீபாவளி இல்லையா, அதனால ஒர்க் அதிகமா இருக்கு. ஒர்க் அதிகமா இருக்கு. அதுலயும் நான் ஏதாவது அந்த சின்ன சின்ன பிட்டு ஏதாவது ஒரு லூப் கொடுக்கும்போது நான் கரெக்டா கேட்டு உட்காந்துருப்பேன். சரியா உட்கார முடியல. புரியுது. லாஸ்ட் ஃப்ரைடே கூட வந்து கேட்டு பாருங்க, மார்க்கெட்டிங் நீங்க எடுத்தீங்களான்ட்டு. அன்னைக்கு வந்து கொஞ்சம் லாஸ் தான் அது. சரி அதை ரிப்பேர் பண்ண அன்னைக்குல நான் மார்க்கெட் உள்ளே போல. புரியுது. ஓகே, இன்னைக்கு நம்ம அதை ஒண்ணு கிளியரா பாத்துடலாம். ஓகேவா? அது வால்யூம்ல என்ன ஆகுதுன்னா, இப்ப 2 டைம் க்ளோஸ் ஆகுது. கரெக்டா நம்ம வந்து எல்லாமே லிவரேஜ் ஆகி வரும்போது ஒண்ணுக்கு ஒண்ணு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரும்போது இப்போ ஒரு பெரிய டவுன் மேல கீழே வந்து நிக்குதுன்னா அதுல கொஞ்சம் கேப் இருக்கும். அடுத்து அது மேல வரும் தெரியும். சரி மேல வரும், கொஞ்சம் க்ளோஸ் ஆகி நிற்கும், திரும்ப அடுத்து மேல போனோம் அது டப்புன்னு கீழே விழுந்துரும். அங்கதான் அடி வாங்குறேன். புரியுது 100% புரியுது. ஓகே, இன்னைக்கு நம்ம இந்த விஷயங்கள் எல்லாமே ப்ராப்பரா கிளியர் பண்ணி மூவ் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் இன்னொரு விஷயம், இப்போ நான் லைவ் ட்ரேட் பண்றேன். இப்போ இங்க இருக்கிறதுல லைவ் ட்ரேட் நான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். லைவ் ட்ரேட்ல எனக்கு கண்டினியூஸா லாஸ் இருக்குன்னு சொல்றது எத்தனை பேர்? நான் கத்துக்கிட்ட விஷயம் எனக்கு ஓகே, எனக்கு நல்ல ஒரு வேல்யூ கொடுக்குது. பட் எண்ட் ஆஃப் த டைம் என்னோட எமோஷனல் ப்ளஸ் என்னோட கண்ட்ரோல்னஸ்னால என்னால் வந்து அதிகமாக லாஸ் தான் எனக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் என்னால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல அப்படிங்கிறது எத்தனை பேர்? ப்ராஃபிட் மேக் பண்ண முடியல ப்ரோ. அதாவது அந்த மார்க்கெட் டைம் நான் மேக்ஸிமம் எப்போ உட்காருன்னா நைட்ல தான் உட்காருன்னு வச்சுக்கீங்களா. ஓகே. இப்ப இந்த ஒரு 2-3 வாரமா நைட்ல உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப லாஸ் ஆனதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரைடே தான். ஃப்ரைடே மார்க்கெட் டைமிங்ல. ஆமா Thursday ஃப்ரைடே தான். ஏன்னா எனக்கு எல்லாமே நான் கரெக்டா எடுத்தேன். அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அந்த லாஸ்ட் 3-2-1ல எல்லாமே லாஸ் ஆச்சு. புரியுது. ஏன்னா நமக்கு வால்யூம் இருக்காது இல்லையா. வாலடைல் மார்க்கெட்னு சொன்னாலே அங்க வந்து லூப்பிங் இருக்கும். கரன்சிஸ் வேல்யூஸ்ல லைவ் அசெட்ல லூப் மெத்தட் போயிட்டு இருக்கும். வால்யூம் ப்ராப்பரா ரன் ஆகாது. வால்யூம் இல்லைன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் நமக்கு வால்யூம்ஸே டோஜி ரன்னிங் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ நீங்க ட்ரேட் என்ட்ரி எடுப்பீங்க, கேண்டிலுக்கு 1 செகண்ட் 2 செகண்டுக்கு மேலே போய் விழுந்துட்டா கூட அது உங்களுக்கு நெகட்டிவ் தான். அதுலயும் நெகட்டிவ் இருக்கு. நான் கரெக்டா பொசிஷன் மேக் பண்ணாலும் லாஸ்ட் செகண்ட்ல அது எனக்கு ஒண்ணு கீழே போயிடும், இல்ல மேலே போயிடும், இல்லைன்னா டோஜி கரெக்டா வந்து எனக்கு ரீஃபண்ட் ஆகும். அந்த மாதிரி மூவிங் இருக்கும் வால்யூம் இல்லைங்கிற பட்சத்துல. ஸோ வாலடைல் டைமிங்ல ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அதுதான் ஆச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் வியாழக்கிழமையும் ஆச்சு, வெள்ளிக்கிழமையும் ஆச்சு. சரி அப்படியே விட்டுட்டு சரி இதுக்கு மேல போனா இருக்கிறதுக்கும் போயிடுதா அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வந்துட்டேன். ஓகே பிரதர், ஓகே புரியுது. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன்.
எத்தனை பேர் ட்ரேடிங் பிளான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ஒரு ட்ரேடிங் பிளான் ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது உங்களுடைய 1000 மினிமமாக 1000 ருபீஸ் வைங்க. இப்போ நம்ம லேர்னிங் பாயிண்ட்ல இருக்கிறதுனால 1000 ருபீஸ் வச்சுட்டு பெர் டேக்கு நம்ம 70 ருபீஸ் வச்சு காம்பவுண்ட் பண்ணுற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு காம்பவுண்ட் வச்சு உங்களுக்கு 12 நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம்ன்றதுன்னு சொல்லி நம்ம ஒரு மூவ் எடுத்திருப்போம். 1 மந்த் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். எத்தனை பேர் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர்? மதன் பிரதர், ஓகே. மதன் பிரதர், சோழன் பிரதர், ஓகே. சோழன் பிரதருக்கு எத்தனை காம்பவுண்ட் வரைக்கும் கண்டினியூ பண்ணீங்க? 7 days bro, 7 days வரைக்கும் போயிட்டு சூப்பர். 20 வரைக்கும் வந்தேன் நானு. ஓகே, நைஸ். 20k வரைக்கும் வந்தேன். அதுக்கப்புறம் நான் திரும்ப நான் கண்டினியூ பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, அந்த அமௌண்ட் இப்போ அப்படியே இருக்கு, கரெக்டா? ஆமா, இல்ல லாஸ் ஆயிடுச்சு. ஏன்? அது 20 போடும்போது தான் அந்த லாஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல மிஸ் ஆயிடுச்சு. புரியுது. லாஸ்ட் 2 செகண்ட்ல லாஸ் ஆச்சு. ஓகே, அப்போ 7 ஸ்டெப் கரெக்டா போயிருக்கீங்க, கரெக்டா? ஆமா. ஓகே, சூப்பர் பிரதர். ஓகே, எதுக்காகனா அந்த மெத்தட் வந்து ஏர்னிங் செகண்டரி. இப்போ நம்ம சொன்ன அந்த ஒரு ட்ரேடிங் மெத்தட் வந்து ஏர்னிங் செகண்டரி. பட் உங்களுக்கு அமௌண்ட் எந்த மாதிரி நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு விஷயமும் இருக்கும். எண்ட் ஆஃப் த டைம் ஃபினான்ஷியலுக்கும் ப்ராப்ளம் இருக்காது, லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது உங்களோட மைண்டும் கான்சன்ட்ரேஷன் லெவல் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா அமௌண்ட்டை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் எடுக்க போகிற உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அப்படிங்கிறது 70 ருபீஸ் தான். 70 ருபீஸ் வச்சு நீங்கள் கண்டினியூ பண்ணி ஒரு 7 டேஸில் பிரதர் எவ்வளோ கொண்டு வந்திருக்காங்க? ஒரு 20k. இது வந்து சின்ன அமௌண்ட் கிடையாது, ஓகேவா? பட் இந்த அமௌண்ட் வச்சு அடுத்தடுத்து நம்ம மேக் பண்ணணும், வித்ட்ரா பண்ணிடக்கூடாது. 12 டேஸ் உங்களுக்கான டிசிப்ளின் டேஸ். இந்த 12 டேஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணி அதை லாஸ் பண்ணாலுமே, அதை லாஸ் பண்ணும்போது ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு கொடுக்கும். லாஸ் ஆகும்போது ஒரு மைண்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், உங்களுடைய மைண்ட் அஃபெக்ட் ஆகும். அதை உங்களால் சரி பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த 20k லாஸுங்கிறது உங்களுடைய ஃபினான்ஷியலை பாதிக்காது. ஏன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லாஸ் ஆகுறது 70 ருபீஸ் மட்டும்தான். அப்போ இந்த 20k லாஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது இது நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு தான், அதை நம்ம தூரப்பட போகிறது இல்லை. பட் அது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நெகட்டிவ்ஸையும் சரி, ஓகே இதுதான் எனக்கு நெகட்டிவ் ஆகுது, அப்போ அதை நான் சரி பண்ணிக்க போகிறேன். ஏன்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் இங்கே பாதிப்பில் இல்லை. அப்போது அந்த ஒரு லாஸ் மூலமாக வரக்கூடிய மைண்ட் செட்டை உங்களால் ப்ராப்பராக என்ன பண்ணிக்க முடியும், சரி பண்ணிக்க முடியும். அப்போ இந்த விஷயங்கள் என்னுடைய மைண்டில் வருது லாஸ் ஆகும்போது, அப்போ நான் அதை சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ரெடி பண்ண ஆரம்பிப்பீங்க. எண்ட் ஆஃப் த டைம் இந்த விஷயத்தில் நீங்கள் கன்சிஸ்டன்சியாக மூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக இந்த டார்கெட் அச்சீவ் ஆகும். ஏன்னா பெர் டேக்கு ஒரு அனலைஸ், பெர் டேக்கு ஒரு என்ட்ரி ப்ராப்பராக எடுக்க போகிறீங்க, ஓகேவா? ஸோ ட்ரேடிங் பிளான் ஃபாலோ பண்ணாதவங்க அதை ஃபாலோ பண்ணுறது நல்லது. 1000 ருபீஸ் டெபாசிட் வச்சுருப்பீங்க, ஒரு நாளைக்கு 70 ருபீஸ் வச்சு ஒரு காம்பவுண்ட் பண்ணுங்கள். அப்படி 70 ருபீஸ் வச்சு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த ப்ராஃபிட் வச்சு நெக்ஸ்ட் டேக்கு போங்க. அப்படி நெக்ஸ்ட் டேக்கு போகிறீங்கன்னு சொல்லும்போது அந்த நெக்ஸ்ட் டே நீங்கள் மறுபடியும் ஒரு ஏர்னிங் பண்ணுவீங்க, ஒரு 220 சம்திங். இப்படி வச்சு காம்பவுண்ட் பண்ணி ஒரு 12 டேஸ் கொண்டுட்டு வாங்க. 12 டேஸ் வந்துட்டு வித்ட்ரா பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு சொல்லி தரல. சோழன் பிரதர் மட்டும்தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. மற்றவங்க பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களால் மார்க்கெட்னா என்ன, நம்ம அதில் எந்த பொசிஷனில் இருக்கோங்கிறத ரியலைஸ் பண்ண முடியும். அதுதான் உண்மை, ஓகேவா? இன்னைக்கு 1000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு நாளைக்கு 1000 ரூபாய் விடுறது கிடையாது ட்ரேடிங், ஓகேவா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பேசிக் மூவ்ஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணிவிடுவோம். பார்க்கலாம் வரிசையாக ஒவ்வொன்றா நம்ம வந்து கிளியர் பண்ணலாம், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே பண்ண போற விஷயம் என்னன்னா, நீங்க சொல்றது ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் அதுல லீட் பண்ண முடியும். கண்டிப்பா நீங்க ரிஸ்க் எடுக்கணும். போட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆக போறது என்னமோ ஜஸ்ட் அந்த 70 மட்டும் தான். அந்த 70 தான் அப்படியே அடிஷனல் ஆட் ஆகி போயிட்டே இருக்கும். அதான் பண்ணுங்க. லாஸ் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மணி போற மைண்ட் போயிடும். மணி மேல இருக்க பயம் சரி நம்ம கான்சன்ட்ரேட்டா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு தைரியம் வரும் நம்மளுக்கு. அதேதான் பண்ணுங்க, தைரியமா பண்ணுங்க. அதேதான். இப்போ ஒரு வார்த்தை சொன்னாங்க தெரியுமா, அந்த அமௌண்ட்ல இருக்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் லெவல் எனக்கு போயிடுச்சு பிரதர். என்ட்ரியில கான்சன்ட்ரேட் பண்ண வருது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் உங்களுடைய ஃபினான்ஷியலா பாதிக்கல. இப்போ நான் கடன் வாங்கி டெபாசிட் பண்றேன், லோன் எடுத்து டெபாசிட் பண்றேன்னா அந்த அமௌண்ட் லாஸ் ஆகும்போது ஐயோ திருப்பி நான் கட்டணுமே, நாளைக்கு வைக்கணுமே சொல்லுங்கிற ஒரு ஃபியர் எனக்கு வரும். பட் இந்த ஒரு அமௌண்ட் வச்சு நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு சொல்லும்போது எனக்கு அது லாஸ் ஆகுதுன்னா என்ன கிடையாது, ஃபினான்ஷியல்ல பெரிய அடி வாங்க போறது கிடையாது. எனக்கு என்னுடைய நாலேஜ்ல எனக்கு என்னெல்லாம் பிரேக் ஆகுதோ அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் அந்த ஒரு லாஸ் மூலமா. உங்களை நீங்க ரெக்கவர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரெக்கவர் பண்ணி நாம ரியலைஸ் பண்ணால் மட்டும்தான்
எண்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ராஃபிட்டுக்கான ஜோனில் நம்மளால வர முடியும். லாஸே இருக்காது பிரதர், லாஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் லாஸோட மெஜாரிட்டியை கம்மி பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டுக்கான மெஜாரிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு டிசிப்ளின் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க நம்புறேன். நான் கிளாஸ் முடியும்போது நான் கொஞ்சம் கூட டீட்டெயிலாக கொடுக்குறேன். ஓகேவா? ரிஸ்க் எடுக்கணும் பிரதர். ரிஸ்க் எடுக்கும்போது அது உங்களுடைய ஃபியூச்சரை பெரிய அளவில் பாதிக்காத அளவுக்கு இருக்கும். ரிஸ்க் இல்லாமல் ட்ரேடிங் கிடையாது. உங்களுடைய ரிஸ்க்குக்கான வேல்யூ ரெவன்யூ உங்களுக்கு கிடைக்கும். வேற ஒன்றும் இல்லை. ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க, ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி வேல்யூஸையும் நீங்கள் எடுத்துவீங்க. ஓகேவா? நீச்சல் தெரியாமல் ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிணத்துல சாரிடக்கூடாது. அப்புறம் லைஃபே ரிஸ்கில் போயிடும். நான் கற்றுக்கிட்ட விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் மூவ் பண்ண முடியுது. பிரதர் சொல்கிறாங்க இல்லையா, 10 ட்ரேட் எடுக்கிற முதல் எனக்கு ஒரு 9 ட்ரேட் 8 ட்ரேட் வரைக்கும் பாசிட்டிவ் ஆகுது, 3 ட்ரேட் எனக்கு நெகட்டிவ் ஆகுது. அது ஏன் நெகட்டிவ் ஆகுதுங்கிற விஷயத்த சரி பண்ணி அனலைஸ் பண்ணி என்னால் நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுதுங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா. இதே விஷயத்தை தான் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, லைவ்ல பண்ண போறீங்க. வேற ஒன்றுமே கிடையாது. ஓகேவா? லைவ்ல பண்ணிட்டு இருக்கிறவங்களும் கான்சன்ட்ரேஷனாக பண்ணுங்க, ஃபோக்கஸ்டாக இருங்க. மினிமமும் பண்ணிட்டு மணி மேனேஜ்மெண்ட்டோட அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணிட்டு வெளியில் வரணும். உங்களுடைய அமௌண்ட்டுக்கு நீங்கள் ரிஸ்க் வைக்கக்கூடாது. இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் நீங்கள் ரிஸ்க் எடுத்து ஏர்ன் பண்ணுற மாதிரி பார்க்கணும். ஓகேவா? சரி, கொஞ்சம் பேசிக் விஷயங்கள் பார்த்துட்டு அடுத்தடுத்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். எப்பவுமே ஒரு சார்ட்டுக்குள்ளே வந்து நம்ம பண்ண போகிற ஃபர்ஸ்ட் விஷயம் என்னதான், சார்ட் சூஸிங். இந்த சார்ட் சூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம எந்த செஷனில் இருக்கோம், எந்த செஷன் ஓப்பனிங் டைமிங்கில் இருக்கோம், மார்க்கெட் volatile பீரியடில் இருக்கா, டைம் இன்னைக்கு நம்ம மண்டே டைம் வந்திருக்கோம், டைம் நியர்பை ஒரு 11:30 சம்திங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 12 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் நியூஸ் இருக்கா, நியூஸ் பீரியட்ஸ் இருக்கா, நியூஸ் இருக்கா அப்படின்னா அது எந்த மாதிரியான நியூஸில் இருக்குது, ஹை இம்பேக்டா, மீடியம் இம்பேக்டா, லோ இம்பேக்டா, என்ன நியூஸு, சிபிஐயா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நான் ட்ரேட் எடுக்க வரேன்னா அங்கே என்ன நடக்குது, என்ன மூவிங் இருக்கும், அப் நார்மலாக மூவிங் ஆகுதுன்னா ஏன் ஆகுதுங்கிற விஷயத்தை என்னால் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பண்ண போகிற விஷயமே என்னதான், சார்ட் சூஸ் பண்ணுறது தான். கேப் அப் அதிகமாக கண்டினியூ, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவும் போல தான். கேப் அப் அதிகமாக இருந்தால் கண்டினியூ பண்ண மாட்டீங்க. கேப் அப் அண்ட் கேப் டவுன் கண்டினியூவாக வருது பிரதர் அப்படின்னா ட்ரேட் எடுக்க மாட்டீங்க, அவாய்ட் பண்ணுவீங்க சார்ட்டை. அதே மாதிரி ஸ்பீட் ரன், ப்ரெசென்ட்டில் ரன் ஆகக்கூடிய கேண்டில் வந்து நமக்கு ஹை ப்ரெஷரில் ரன் ஆகுது, பையருக்கும் செல்லருக்கும் ஜம்பிங் கொடுத்து மூவ் பண்ணுறாங்கன்னா அவாய்ட் பண்ணுவீங்க. ஸ்பீட் ரன் பார்க்குறோம். மூணாவது டோஜியோட கண்டினியூஷன். ஓகே, அதே மாதிரி வால்யூம் இல்லாத கேண்டில்ஸ் நமக்கு பார்க்கும்போதே தெரியும். எல்லா கேண்டில்லையுமே பாடி வந்து சின்னதாக இருக்கும், விக் மட்டும் பெருசாக இருக்கும். அப்படியே ஒரு லெவலே கண்டினியூ பண்ணி வந்திருப்பாங்க. ஒரு மூவிங்கே அப்படி தான் ரன் ஆயிருக்கும். அப்படி இருக்கிறதுனால நம்ம அவாய்ட் பண்ணுவோம்.